ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. ஓடு ஆடு விளையாடு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம். சென்னை திமுக கோட்டை அப்படி இப்படின்னாங்க. திமுக கோட்டை இப்போ நடுநடுங்கி கிடக்குது. விஜய் இந்த இதில் களத்தில் இல்லையா சார்? விஜய் களத்தில் இப்போ சமீபத்தில் நான் 3வது முறையாக டெல்டா தொகுதியில் நிறைய தொகுதி போய் பார்த்து வரேன். டிவிக்கோட ப்ரெசன்ஸே எங்கேயும் இல்லைங்க. இன்ஃபேக்ட் எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்தது. நம்பர் 1ல அதிமுக கூட்டணி லீட் பண்ணுது. அதுக்கு அடுத்து திமுக கூட்டணி, 3வதாக சசிகலா ராமதாஸ் அவருடைய கூட்டணி. அவங்க வந்து களத்தில் இறங்கி ஓட்டு இதில் ரொம்ப தீவிரமாக இருக்காங்க. இங்கே போட்டி எப்படி ஆரம்பிச்சதுன்னா திமுக வர்சஸ் டிவிகே அப்படிங்கிற சென்னையில் ஆரம்பிச்சு. ஆனால் இன்னைக்கு நடுவில் அதிமுக பலம் பெற்றிருக்கு. சீமானுடைய கிராஃப் ஏற ஏற ஏடிஎம்கேவுக்கு லாஸ்ன்றாங்க. அண்ணாமலை ஓட்டும் சீமான் பக்கம் போகும்ன்ற இப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. பட் பெரும்பாலான சமூகம் துக்ளக் வாசகர்கள் எல்லாமே வந்து எடப்பாடிக்கு எதிராக இருக்காங்க. இதற்காக அவங்க வந்து அண்ணாமலையை தூக்கி பிடிக்கிறாங்க. ஸ்டாலினை கூட உயர்த்தி பிடிக்கிறது ரெடியா இருக்காங்க. நல்ல கேண்டிடேட்டை பாஜக களத்தை இறங்கினா ஈஸியாக அமைச்சர் தோத்துறதுக்குலாம் ஒரு புதிய ஒரு வரலாறே எழுதியிருக்கலாம். பாஜக பல தொகுதிகள்ல அவங்க வந்து நல்லா சேர்ந்து திமுக கூட்டணி ஜெல்லாவலன்றீங்களா? ஆமா, வெளிப்படையா தெரியுது. மற்றவர்களை பார்க்கும்போது அது மதிமுக ஆகட்டும், விடுதலை சிறுத்தைகள் ஆகட்டும், காங்கிரஸ் ஆகட்டும், யாருக்குமே வந்து நிச்சயமாக ஜெயிப்பார்கள்ங்கிற ஒரு நிச்சயமத்தன்மை தான் இருக்கு. உண்மையிலே விஜய்க்கும் ராகுலுக்கும் ஏதோ ஒரு நட்பு இருக்கா? திமுக கூட்டணி வெற்றி பெறுவதற்கு ராகுல் காந்தி கையில் தான் இருக்கு. எஸ், சர்வ நிச்சயமாக. ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். எழுத்தாளர் ராம்கி அவர்கள் சந்திப்பு வாருங்கள் சார். வணக்கம் சார். வணக்கம். என்ன சார் தேர்தல் களம் எப்படி சார் இருக்கு? காற்று அடிக்கிறது தெரியுதா? காத்து அடிக்குதா? என்ன சார் காத்துன்னா திமுக பக்கம் தானே காத்து அடிச்சுட்டு இருக்கு. தென்மேற்கு பருவ காற்று சேலத்துல இருந்து அடிக்குது. சேலத்துல அடிக்கிறது சென்னை வரைக்கும் அதோட தாக்கம் தெரியுது. சென்னை திமுக கோட்டை அப்படி இப்படின்னாங்க. திமுக கோட்டை இப்போ நடுநடுங்கி கிடக்குது. அப்போ அதனால வந்து ரிசல்ட்ஸ் இன்னைக்கு இன்னும் நிறைய சர்ப்ரைஸ் பார்க்கலாம். டெல்டா வந்து திமுக கோட்டைன்னாங்க. டெல்டாவில் நிறைய மாற்றங்கள் தெரியுது. அங்கேயும் பெரிய சர்ப்ரைஸ்லாம் இருக்குது. தென் தமிழ்நாடுன்னாங்க, அங்கேயும் இருக்குது. ஸோ எங்கெங்கெல்லாம் காற்று வந்து ஒரு பக்கம் இல்லை, எல்லா பக்கமும் அடிக்குது. இது அது வித்தியாசமான ஒரு காட்சியை தான் இன்னைக்கு தமிழ்நாடு பார்க்குதுன்னு நினைக்கிறேன். அப்படிங்களா சார்? அப்போனா விஜய் இந்த இதில் களத்தில் இல்லையா சார்? விஜய் களத்தில் இப்போ சமீபத்தில் நான் 3வது முறையாக டெல்டா தொகுதியில் நிறைய தொகுதியை போய் பார்த்து வரேன். டிவிக்கோட ப்ரெசன்ஸே எங்கேயும் இல்லைங்க. ஆக்சுவலாக சார் அர்பன்ல இருக்குதுன்றாங்களா சார்? அர்பனில் இருக்குது. ஆனால் நீங்கள் பாருங்கள், இப்போ நான் செங்கிப்பட்டி தஞ்சாவூர் கூட வந்தபோது கூட கூட்டம் குறைவாக இருந்தது. அப்போ என்ன சொன்னாங்க, நகரங்கள் அது இது இந்த டெல்டாவில் ஏற்கனவே கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குன்னாங்க. நீங்கள் கடைமடை டெல்டா இறங்கி வந்தீங்கன்னா சுத்தமாக விஜய்ங்கிறது இல்லவே இல்லை அந்த கட்சி. இன்ஃபேக்ட் எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்தது. நம்பர் 1ல அதிமுக கூட்டணி லீட் பண்ணுது. அதுக்கு அடுத்து திமுக கூட்டணி, 3வதாக சசிகலா ராமதாஸ் அவருடைய கூட்டணி. அவங்க வந்து களத்தில் இறங்கி ஓட்டு இதில் ரொம்ப தீவிரமாக இருக்காங்க சார். டெல்டாவில் கடைமடை டெல்டாவில் ஒரு சில தொகுதி, நான் எல்லா தொகுதியும் சொல்லல, சீர்காழி, மயிலாடுதுறை, அந்த பக்கம்லாம் வந்து திருவிடை, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களும் கொஞ்சம் பயங்கர, அதாவது நம்ம ஒப்பிட்டு தானே பார்க்குறோம். அப்போ அவங்க நாம் தமிழரோட எந்த அளவுக்கு இருக்காங்க, விஜய் கூட கட்சி அப்படி இருக்கு பார்க்கும்போது, விஜய் கட்சி இவங்க கூடலாம் இல்லை. அவர் எங்கேயோ வேற எங்கேயோ இருக்காங்க, பின்தங்கி போயிருக்காங்க. பல கட்சியோட அலுவலகத்துக்கு போகிறேன், அங்கே யாருமே இல்லை. விஜயோட கட்சி ஒரு பாப்புலர் ஆக்டர் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, புது கட்சி விசில் சன்னா அப்படின்னு ரொம்ப பாப்புலராக இருக்கு. ஆனால் அந்த கட்சி ஆஃபீஸில் வேலை செய்த ஆட்கள் இல்லை சார். நீங்கள் அப்படி சொல்றீங்க சார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் செயலர் சண்முகம் என்ன திரும்ப சொல்ல, என்னுடைய பேத்தியே விஜய் அங்கிளுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லியிருக்காரு சார். இது டிஜிட்டல் மீடியாவோட மேஜிக். ஆக்சுவலா எல்லாரும் சொல்றது, பசங்க என் பேத்தி சொன்னா, பேரன் சொன்னா, அப்பெல்லாம் சொல்லாம யாரும் ஓட்டு போட போறாங்க. அப்பா அம்மா எனக்கு நீங்க வந்து விஜய்க்கு மட்டும் ஓட்டு போடலன்னா என்கிட்ட பேசவே கூடாது அப்படிலாம் பசங்க மிரட்டுறாங்கலாம் நிறைய பேர் சொல்றாங்க. இதெல்லாம் வந்து நம்ம வந்து களத்தில் எடுத்துக்க முடியுமா? அப்படிலாம் கிடையாது. நீ களத்துல வந்து வேற மாதிரி சூழல் இருக்குது. நீங்க நாம் தமிழர் மக்கள் எந்த அளவுக்கு பிரச்சாரத்தை வந்து ரொம்ப ரிலீஜியஸா பண்றாங்க பாருங்க. ரொம்ப சீரியஸா அவங்க டிஜிட்டல் எல்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க, டிஜிட்டல் போர்டெல்லாம் எடுத்துகிட்டு போய் பண்ணுறாங்க. ஸோ அதெல்லாம் மக்கள் ஒப்பிட்டு பார்ப்பாங்கல்ல. சரி, நீங்கள் மாற்றங்கிறீங்க, மாற்றத்துக்காக சரி ஒரு குழந்தை சொல்லுது, எத்தனை நாள் தான் நீ திமுக அதிமுக போடுவ,
ஒரு தடவை மாற்றி போடுன்னு சொல்றாங்க போது அப்போ போடுற நிலைமையில மாற்றி வேற யாராவது போடலான்னு நிலைமையில அவங்க ஒப்பிட்டு பார்ப்பாங்க. சரி, யாருக்கு விஜய்க்கு போடலாமா, நாம் தமிழுக்கு போடலாமான்னு. நாம் தமிழ் கண்ணுக்கு முன்னாடி நிறைய மாற்றங்களை காமிக்கிறாங்க. அவங்க பிரச்சாரமாகட்டும், அவங்க சொல்ற கொள்கை பேச்சு எல்லாமே வந்து பெரிய அளவுக்கு இருக்குது. இப்போ போடுற ஓட்டு அவங்களுக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல சார். இப்ப வந்து ஒரு கால்குலேஷன் சொல்றாங்க சார். அதாவது விஜய் 50% மேல ஓட்டு எடுத்தா அது அதிமுகவுக்கு பெனிஃபிட். குறைஞ்சது 120ல இருந்து 140 வரைக்கும் வரும். டிஎம்கே 100 வரும்ன்றது. இது எப்படி சார்? இல்லை, இது கணக்கு நம்ம மாறிட்டே வருது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுக்க ஒரே மாதிரியான சூழல் இல்லை, நிச்சயமா இல்லை. ஏன்னா ஒவ்வொரு தொகுதியிலையும் ஒரு சமூகம் இல்லை ஒரு ஜாதி அமைப்போ மத அமைப்போ கொஞ்சம் வந்து ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஸோ ஒவ்வொருதையும் வந்து பார்க்கணும். அப்படி பார்த்தா தான் இல்லை. நீங்கள் கண்டிப்பாக கடலோர தொகுதிகள் நீங்கள் பார்க்கும்போது அங்கே விஜய் ஃபேக்டர் இருக்குது. பிஷரி நீங்கள் சொல்கிற மாதிரி 15% கூட நான் கொடுப்பேன். டிவிகேக்கு இருக்கு. அவங்க வந்து தலித் சிறுபான்மை மக்கள், கிறிஸ்தவ சிறுபான்மை மக்கள், விஜய்க்கான யங் பட்டாளம் எல்லாமே இருக்காங்க. அவங்கெல்லாம் வந்து இங்கேருந்து வேளாங்கண்ணிக்கு நடைபாதையாக போகிறவங்க சென்னையில் இருக்காங்க. கோஸ்டல் ஏரியாவில் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களெல்லாம் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி 15% கணக்கில் வரும். ஆனால் நான் சொல்கிற இன்னும் இன்டீரியர் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா கடைமடை டெல்டா உள்ளே வந்து நீங்கள் பக்கம் வட தமிழ்நாட்டில் உள் பக்கம் போனீங்களா, ஜெயங்கொண்டம், அரியலூர், டிப்பிக்கல் ஏரியாவில் போனீங்கன்னா அங்கே வந்து விஜய்க்கான ஆதரவு தலைமை இல்லை. அங்கே 8% கூட பெற முடியாது. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் ஆவரேஜ் எடுத்து பார்த்தீங்கன்னா விஜய் கட்சிக்கான தமிழ்நாடு முழுக்க பார்த்தீங்கன்னா 10% ஒரு ஆலைகளே அடித்தாருன்னா நாளைக்கு விஜய் வந்து வேற ஏதாவது புதுமையாக ஏதாவது சொல்லி ஒரு பெரிய பரபரப்பை இன்னும் இது வரைக்கும் ஏற்படுத்தலை. இன்னும் ஒரு வாரம் தான் இருக்குது. ஏதாவது செஞ்சாருன்னா அது 2% கூடுதலாக இருக்கும். இல்லையா 10-12% மேலே வாங்குறதுக்கான வாய்ப்புகள். ஆனால் வருகின்ற கருத்து கணிப்பு எல்லாமே 15% மேலே தான் சார் சொல்கிறாங்க. இல்லை, அதுதான் இந்த மாதிரி கணக்குகள் தான். நீங்கள் வந்து வெளிப்படையாக சென்னையில் உட்கார்ந்துக்கிட்டு தமிழ்நாட்டில் 234 தொகுதி நீங்கள் கணிக்கவே முடியாது. அந்த பகுதிக்கு போய் பார்க்கணும். அதான் நான் சொல்கிறேன், ஒரு சில பகுதிகளில் 15% இருக்குது. ஆனால் எந்த தொகுதியும் பார்க்கணும். அங்கெல்லாம் கிறிஸ்தவ சமுதாயம் அதிகமாக இருக்கிற ஓட்டுகள் இருக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் கவுண்டர் பண்ணிட்டு தான் எடுக்கணும். ஸோ அப்படி பார்க்கும்போது ஆவரேஜாக எடுத்து பார்த்தீங்கன்னா 10% தான் விஜய்க்கு வரும். அந்த 10%னால ஒரு மாற்றத்தையும் ஏற்படுத்த முடியாது. ஆனால் இன்னொன்று சொல்றாங்க, விஜய் 10% எடுத்தா திமுகவுக்கு ஃபேவரபுள்ன்றாங்களே சார். இல்லை அப்படின்னா தொங்கு சட்டமன்றம் வரும்ன்றாங்களே. சரி, இப்போ இந்த ஆர்குமெண்ட்டுக்கு நான் இன்னும் ஒரு கவுண்டர் ஆர்குமெண்ட்டை சொல்கிறேங்களேன். இங்கே சென்னையில் 16 தொகுதி இருக்குது. 16 தொகுதியுமே விஜய் வந்து குறி வைக்கிறது திமுக கோட்டை. திமுக கோட்டையிலேருந்து நம்ம சில செங்கல்களை உருவணும் அப்படிங்கிறதுக்காக அவரே போட்டிட்டு நிற்கிறார். இப்போ பெரம்பூரில் அவர் போட்டிடுறதுக்கு காரணம் என்னன்னா அங்கே வந்து சிறுபான்மை மக்கள் அதிகம், சிட்டி நகர வாக்குகள் இருக்கோ, இளைய தலைமுறை இருக்குது, முக்கியமாக திமுகவை எதிர்க்கிறோம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் நடக்குது. இப்போ இங்கே அவர் கை வைக்கிறது கிறிஸ்துவ சமுதாய வாக்குகள், அது திமுகவுக்கு ஆதரவான வாக்குகள் தான் கை வைக்கிறார். ஸோ அப்படி இருக்கும்போது இது வந்து இங்கே போட்டி எப்படி ஆரம்பிச்சதுன்னா திமுக வர்சஸ் டிவிகே அப்படிங்கிற சென்னையில தான் ஆரம்பிச்சு. ஆனால் இன்னைக்கு நடுவில் அதிமுக பலம் பெற்றிருக்கு. அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிற பார்க்கணும். திமுக சென்னையில் இருக்க பல டிவிகே கேண்டிடேட்ஸ் நிறைய பேர் ஆக்டிவாக இல்லை. இன்னைக்கு எல்லாருமே வந்து சைலண்ட் ஆகிட்டாங்க. என்ன காரணம்னா அவங்க முழுக்க விஜயோட பிரச்சாரத்தை நம்பியிருக்காங்க. நேற்று பிரச்சாரம் என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்க, விஜய் 6 மணிக்கெல்லாம் முடிச்சுட்டு போயிட்டாரு. ஸோ இப்போ அவர் வில்லிவாகத்துக்கு வருவாராங்கிறது தெரியல. நானும் தொடர்ந்து சொல்லிட்டே இருக்கேன், அவர் வில்லிவாகத்து பிரச்சாரம் செய்யறதுக்கு யோசிக்கிறார் அப்படின்னு. ஸோ அவர் வந்து தீநகருக்கு வந்து பிரச்சாரம் செஞ்சா பெரிய விஷயம். ஸோ அதனால ஒவ்வொரு தொகுதிக்கு ஏற்ற மாதிரி அவர் முடிவு பண்றாரு, எப்படி இங்கே போனால் என்ன கிடைக்குமா அப்படின்ட்டு. ஸோ அவர் பெரிய அளவுக்கு சென்னையில் அவருடைய பிரச்சாரம் எடுபடலை. அவர் ஆரம்பிச்சது பெரிய நல்ல ஸ்ட்ராட்டஜி தான். ஆக்சுவலாக சென்னையில் 16 இடங்கள் இருக்கு, அதில் குறி வைக்கலாம் அப்படிங்கிற ஸ்ட்ராட்டஜி. அதனால தான் அவர் இங்கே போட்டிடுறாரு. பட் இன்னைக்கு காலம் காற்று திசை மாறி அடிக்குது. அதிமுக ஒரு வலுவான காம்படிஷன் கொடுக்குது. நீங்க தென் தமிழ்நாட்டில் போய் பார்த்தீங்கன்னா அங்க ஒரு சில தொகுதிகளில் அதிமுக பின்தள்ளி விட்டு திமுக இருக்கு, ஒரு சில தொகுதியில இருக்கு. பட் அது வந்து வெற்றியை கொடுக்குமா அப்படின்னா அது சொல்ல முடியாது. ஆனா அதுதான் சார், இப்ப வந்து விஜயுடைய கிராஃப் ஏற ஏற அதிமுக பெனிஃபிட்டும் விஜயுடைய கிராஃப் குறைய திமுக பெனிஃபிட்ன்றாங்களே. இல்ல அதுதான், நீங்க இந்த 10% 15% வச்சு நீங்க எதுவும் சொல்ல முடியாது. நீங்க ஒருவேளை நீங்க சொல்ற கணக்கெல்லாம் நான் ஒத்துமை எப்பன்னா, நாம் தமிழருங்கிற ஒரு கட்சி இல்லைன்னு வச்சுங்களேன், ஒரே பிளேயர் மூன்றாவது மாற்று சக்தி விஜய் மட்டும்தான், வேற அல்டர்னேட்டே கிடையாது அப்படிங்கிற ஒரு நிலைமை இருந்ததுன்னா நீங்க சொல்ற கணக்குகள்லாம் சரி. விஜயோட கிராஃப் ஏற ஏற அது அதிமுகவுக்கு பாதிக்கும், சில இடங்கள்ல திமுகவுக்கு பாதிப்பு, சில இடங்கள் அதிமுக. பட் விஜய் கிராஃப் ஏற ஏற நம்ம என்ன இதெல்லாம் எதிர்பார்த்தோம், சீமான கிராஃப் இறங்கணும்னு எதிர்பார்த்தோம். அப்படி இல்லையே. ஆனா இது ஒண்ணும் சார், இப்ப வந்து நீங்க சொல்றீங்களே அதே மாதிரி சீமானுடைய கிராஃப் ஏற ஏற ஏடிஎம்கேவுக்கு லாஸ்ன்றாங்களே. இல்ல அதுதான் நான் இப்ப நீங்க அப்படின்றாங்களே. இல்ல நீங்க இப்ப இத ரெண்டுமே ஒப்பிடுங்க. விஜயோட கிராஃப் ஏற சீமானுடைய கிராஃப் குறையும்னு சொல்லணும்.
நான் இப்போ வந்து சீமானோட கிராஃபும் ஏறுதுன்னு கூட சொல்லலை நானே. சீமானோட கிராஃப் அப்படியே அந்த மெயின்டைன் பண்றாரு அவரு. அதுவே பெரிய விஷயம். ஆக்சுவலா 8% வாக்குகள் இருக்குல்ல, அதை திரும்ப அவர் பெறுவதே பெரிய விஷயம். அந்த 8% வாக்குகள் குறைந்து போய் 6-5% வந்தா கூட மிகப்பெரிய வெற்றி. ஏன்னா நீங்க இவ்வளவு இந்த சூழலுக்கு, இந்த குழப்பமான அரசியல் சூழல்ல 5% 6% வாங்குறது பெரிய விஷயம். ஸோ அதனால அவரு ஒரு வலுவான காம்படிட்டரை வெளில காத்திருக்காரு அவரு. இப்ப நீங்க முழுக்க அவருக்கான வாக்குகள் இல்லைன்னா மாட்டு சக்தின்னு சொல்ல வந்த வாக்குகள்லாம் விஜய்க்கு தான் மொத்தமா போகும் அப்படின்னு நம்ம சொல்லவும் முடியாது. இல்ல சார், இதுல வந்து ஃபார்வர்ட் கம்யூனிட்டின்னு சொல்றேன். அந்த பிராமின் ஓட்டு இந்த வாட்டி சீமான் வாங்குவதுக்கு அதிக பாசிபிலிட்டி இருக்குன்னு சொல்றாங்களே. இல்ல அது நீங்க 4 கேண்டிடேட் நிக்க வச்சிருக்காரு. விஜய் வந்து 2 கேண்டிடேட் நிக்க வச்சிருக்காங்க. 2016 இந்த பிராமின் ஓட்டு ஏடிஎம்கே இருந்து போயிடுச்சு, ஜெயலலிதா போன பிறகு போயிடுச்சு. இப்ப மெல்ல அது சாஃப்ட் இந்துத்துவா கூட இப்ப சீமான் பக்கம் போகுது அப்படின்ற. இன்னொன்னு அண்ணாமலை ஓட்டும் சீமான் பக்கம் போகும்ன்ற இப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இல்ல முதல்ல நீங்க அந்த 35 வருஷமா பிராமின் கம்யூனிட்டில இருந்து பெரிய அளவுக்கு வேட்பாளர் நிற்கப்பட்டது இல்லை. அது வந்து 2 பிரதான கட்சிகளையும் செஞ்சது கிடையாது. அதனால இந்த கட்சியில வந்து பிராமின் வேட்பாளர் போட்டிருக்காங்க, அதனால இந்த கட்சி சப்போர்ட் பண்ணுவோம், இல்லை இவங்க போடவே இல்லை அதனால இவங்களுக்கு அகேன்ஸ்டா இருப்போம்னு அவங்க நினைச்சதே கிடையாது. பிராமின் கம்யூனிட்டி அவங்க கொஞ்சம் ரொம்ப தொலைநோக்கு பார்வையோட யோசிக்கிறவங்க தான் அவங்க. ஸோ அவங்களுடைய லாங் டேர்ம் பிளான் படி பார்க்கும்போது இருதுருவ கட்சி வரணும், அதில் திமுகவை வலுவாக எதிர்க்கக்கூடிய ஒரு கட்சி வரணும். அது அண்ணா திமுகவால் சரியா செய்ய முடியாது, பாஜகவால் தான் இது பண்ண முடியல. அவங்க பெரும்பாலான மக்களோட கருத்து அதுதான். திமுக வெர்சஸ் பாஜகங்கிற நிலைமை தமிழ்நாட்டுக்கு ஓட்டணும்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. ஸோ அதை நினைக்கும் போது அதை மனதில் கொண்டுதான் இப்போ இந்த அண்ணாமலை வந்து அதிமுக கூட்டணியில அவருக்கு வந்து உடன்பாடு இல்ல, சீட்டு கொடுக்கல அவருக்கு. அதுக்கு அதிமுக ஒண்ணு இல்ல, நேத்தி வந்து துக்ளக்கோட அட்டைப்படமே உங்களுக்கு தெரியும். எலெக்ஷன் காலத்துல இந்த மாதிரி ஆள்லாம் நம்ம துக்ளக் அட்டைப்பட கார்ட்டூன்லாம் இப்படி வரவே வராது. வெளிப்படையா சொல்லுவாங்க யாருக்கு சப்போர்ட்ன்ட்டு. ஆனா இன்னைக்கு அவங்க எடப்பாடியை குறை சொல்ற மாதிரி ஆனா கார்ட்டூன் வருது. அவர் எடப்பாடி இன்னைக்கே செலிப்ரேஷன் மோட்ல இருக்காரு. என்ன காரணம்னா பாஜகவுக்கு குறைவான தொகுதியில ஒதுக்கியாச்சு, அண்ணாமலைக்கு சீட்டு கொடுக்கல அப்படிங்கிறதே இப்போ எடப்பாடிக்கு மிகப்பெரிய சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கார்ட்டூன் போடுறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க நீங்க சொல்ற அந்த சமூகத்துடைய பெரும்பாலான எல்லா சமூகத்திலும் நினைக்கலாம் நான் சொல்ல, பட் பெரும்பாலான சமூகம் துக்ளக் வாசகர்கள் எல்லாமே வந்து எடப்பாடிக்கு எதிராக இருக்காங்க. இதற்காக அவங்க வந்து அண்ணாமலையை தூக்கி பிடிக்கிறாங்க, ஸ்டாலினை கூட உயர்த்தி பிடிக்கிறது ரெடியா இருக்காங்க. ஆனா எடப்பாடிக்கு எதிராக இருக்காங்க. அவங்களுக்கு பின்னாடி ஒரு கணக்குகள்லாம் இருக்கு. அதுதான் நிஜமான கள நிலவரமானா நிச்சயமா அப்படி சொல்ல முடியாது சார். 2021 நம்மளுக்கு கண் எதிரிலேயே நடந்திருக்குல்ல. மயிலாப்பூர்ல டிஎம்கே ஜெயிச்சிருக்கு, டி நகர்ல டிஎம்கே ஜெயிச்சிருக்கு. அங்க அந்த சமூகம் கம்யூனிட்டி வாக்கு தானே அதிகம். இல்ல அது நீங்க வந்து அந்த பெல்ட்ல ஒரு இது இருக்குல்ல. இல்ல அவங்க ஒரு குறிப்பிட்டத்தக்க அளவுல எண்ணிக்கை இருக்கு. ஆனா அவங்க டிசைடிங் ஃபேக்டரே கிடையாது. நீங்க மயிலாப்பூரே எடுத்து பார்த்தீங்கன்னா பிராமின் கம்யூனிட்டி ஓட்டால யாராவது ஒரு வேட்பாளர் ஜெயிச்சு வந்தாரு, இல்ல அவரால் தோற்று போனாலும் சொல்லவே முடியாது. எஸ் வி சேகர் அதான் அவர் ஆடட் அட்வான்டேஜ் தான். நீங்க வந்து அவர் தனிப்பட்ட ஜெயிச்சிருக்கவே முடியாது. ஐபிஎஸ் நடராஜன் அவர்லாம் நடராஜ் வந்து அதிமுக இருந்திருக்காரு. ஆமா சார், ஆமா. இல்ல அதிமுக நடராஜே பல இடங்க சொல்லியிருக்கிறதா நிறைய பேருக்கு தெரிஞ்ச விஷயம் தான். அதிமுக கேடர் சப்போர்ட் இருந்ததுனாலதான் இவங்களுக்குள்ள வர முடியுது அப்படின்ட்டு. இன்னைக்கு எல்லாமே காலம் எல்லாம் கூடி வந்திருக்கு. ரெண்டு கட்சியுமே கூட்டணியில் இருக்குது. அதாவது அதிமுக பாஜக கூட்டணி இருக்கு, ஸ்ட்ராங்கா இருக்கு. அது அவங்க 2 பேருக்கு பொதுவான வேட்பாளராக தமிழிசை நிறுத்துறாங்க. எல்லாமும் கூடி வந்தாலும் நான் சொன்ன எக்ஸப்ஷன் அந்த துக்ளக் சொன்ன பார்த்தீங்களா. ஸோ எல்லாமே நிலைமை சாதகமாக இருந்தாலும் ஒரு பார்ட் ஆஃப் த கம்யூனிட்டி என்ன சொல்லுவாங்க, எங்களுக்கு அதிமுக எங்களுக்கு உடன்பாடு இல்லை அப்படிம்பாங்க. ஸோ அதனால் இந்த ஃபேக்டர்லாம் பண்ணும்போது இன்னைக்கு உறுதியாக நம்ம சொல்ல முடியல தமிழிசையோட வெற்றி நிச்சயம் அப்படின்னு நம்ம உறுதியாக சொல்ல முடியாத நிலைமை. காரணம் என்னன்னா இந்த மாதிரி அவங்க வந்து சில பேர் மாற்றி யோசிப்பார்கள் அப்படிங்கிறதுனால தான். ஸோ அதனால இந்த நிலைமை மயிலாப்பூருக்கே இருக்கும்போது மற்ற தொகுதிகள் நிலைமை நம்ம நினைச்சு பார்க்கணும். ஸோ அதனால் அண்ணாமலை வந்து தனியாக வருவார், தனி கட்சி தொடங்குவார்னு ஒரு செய்தி இருந்துச்சு. இல்லை அவர் வந்து அவருக்கு உடன்பாடு இல்லை, அவர் பிரச்சாரத்துக்கு போக மாட்டாருன்னா இன்னைக்கு லேட்டாக வந்த பிரச்சத்தில் லேட்டஸ்ட் நிறைய விஷயங்கள் பேசுறாரு. இன்னைக்கு ஸ்டார் கேம்பைனர் ஆயிட்டார் அவர். அதிமுக கூட்டணியில எடப்பாடிக்கு அடுத்து அண்ணாமலை பேச்சு கேட்கறதுக்கு பெரிய கூட்டம் வருது, ரெஸ்பான்ஸ் இருக்குது. ஸோ அந்த கூட்டணியில எல்லாரும் எல்லா இதுவும் பேசுறாங்க. எல்லாரும் கொஞ்சம் கூட ஈகோ இல்லாம ஒரே வண்டியில ஏறி நின்று எல்லாம் பேசுறாங்க. மோடியும் எடப்பாடியும் கன்னியாகுமரியில் அது. அப்பனா அண்ணாமலை ஓட்டு வந்து
சீமானுக்கு போவாதுன்றீங்களா? நிச்சயமா போகாது. அண்ணாமலை ஆதரவாளர் ஓட்டு வந்து பாஜக அதிமுக கூட்டணிக்கு தான் இருக்கும். அவங்களுக்குள்ள மனசுல வந்து ஒரு மனக்குறை இருக்குது. அதாவது பாஜக அதிக இடங்கள் கொடுக்கணும்னு. சரி, நம்ம தேர்தல் அரசியல் வந்துட்டா நீங்க வந்து அங்க எப்படி வெற்றி பெறுவதுங்கிறதான் பார்க்கணும். நாங்க வந்து ரெண்டாவது இடத்துக்கு வந்தோம், 67 தொகுதியில வந்தோம், 80 தொகுதியில வந்தோம், அதனால அந்த சீட்ல எங்களுக்கு கொடுங்கன்னா அது நிறைய மற்ற ஃபேக்டர் பார்க்கணும். அது வந்து பார்லிமெண்ட் எலெக்ஷன். நீங்க 6 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் ஒவ்வொரு விதமா இருக்கும். இன்னைக்கு நம்ம ஏன் 234 தொகுதியை நம்மளால ப்ரெடிக்ட் பண்ண முடியலன்னா அதான் சிக்கல். ஒரு சட்டமன்ற தொகுதிக்குள்ளே இவ்வளவு சிக்கல் இருக்கும்போது 6 சட்டமன்ற தொகுதி வந்து ஒரு நாடாளுமன்ற தொகுதியை நீங்களால ஈஸியா கெஸ் பண்ண முடியாது. அது என்ன ஃபேக்டர்னா இந்த 6 தொகுதி 4 தொகுதி ஒரு பக்கம் இருக்கும், 2 தொகுதி வேற பக்கம் காத்து அடிக்கும் போது ரிசல்ட்ஸ் மாறுது. ஸோ அந்த முடியை வச்சுட்டு இல்லை நாங்களாம் பாஜக அங்கே வளர்ந்துருக்கோம் அதனால எங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு கிளைம் பண்ண முடியாது. பாஜக எங்க வளர்ந்துருக்குன்னா நிச்சயமாக நெல்லைக்கு அப்புறம் வளர்ந்துருக்குது, குமரி மாவட்டத்தில் வளர்ந்துருக்குது. அந்த வளர்ச்சிங்கிறது நான் சொல்றது 2024 2022 இருந்து கடந்த 4 வருடங்களாக நம்ம கண்கூட பார்க்க முடியுது. 2022 நடந்த உள்ளாட்சி தேர்தலில் கிட்டத்தட்ட 65% இடத்துல வந்து பாஜக ஜெயிச்சாங்க. ஸோ அது ஒரு நிஜமான ஆர்கானிக் வெக்டரின்னு சொன்னா அதுதான். ஸோ அதனால கன்னியாகுமரி அதுக்கேற்ற உரிய பலன் இன்னைக்கு கிடைச்சிருக்கு. இன்னைக்கு 5 தொகுதிகள் அவங்க வந்து கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல அவங்க நிற்கிறாங்க. இதுதான் கரெக்ட், பர்ஃபெக்ட் காம்பினேஷன் இதுதான். இதை தவிர வேற எங்க வந்து பாஜக வளர்ந்துருக்கு அப்படின்னா கோயம்புத்தூர்ல அவங்களுடைய செல்வாக்கை அப்படியே ரீட்டைன் பண்றாங்க. வளர்ச்சியும் இல்ல, தேய்மானமும் இல்ல. சென்னையில வளர்ந்துருக்காங்க. ஆனா இது வந்து நீங்க கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப ஸ்ட்ராங்கா கன்னியாகுமரியில பாஜகவை தவிர்த்து விட்டு நீங்க எந்த கேண்டிடேட்டும் ஒன்றும் அது முக்கியமான ஃபேக்டர்னு வந்துருச்சு. இப்ப இன்னைக்கு அதனால அதிகமான எம்எல்ஏக்கள் அந்த பகுதியிலிருந்து வருவாங்க நான் எதிர்பார்க்கிறேன். இவ்வளவுதான் சொல்ல முடியும். ஸோ அவங்கவுங்க அவங்களுடைய உயரத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்க நேஷனல் பார்ட்டி அவங்களுக்கு என்ன வெற்றியோ அதுதான் கிடைக்கணும். அதுதான் சரியான நேரம். சார், இப்ப இது வரைக்கும் நம்ம பார்த்து இந்த தேர்தல் இந்த துவக்கும் போது தேர்தல் தேதி அறிவிக்க வரும் பார்த்தீங்கன்னா திமுக கூட்டணி வலுவாக இருக்கிறது, அதுதான் மீண்டும் ஆட்சி அமைக்கும் அப்படின்ட்டு பேசிட்டு இருந்த இது காத்து கொஞ்சம் அப்படியே திசை மாறி போத மாதிரி சொல்றாங்களே, அது உண்மைதானா? இல்ல ஆரம்பத்துல எடப்பாடி பக்கமா? ஆமா, அது தென்மேற்கு பருவ காற்று தான், அது சேலத்துல இருந்து வர்ற காத்து தான். ஆனா அது ஆரம்பத்துல அந்த சூழல் இருந்தது. அது இல்லாமல் அதை மடைமாற்றி கொண்டு அதை வேறு விதமா சொல்லிட்டு இருந்தாங்க. இல்ல அப்படிலாம் இல்ல, அதாவது அந்த கூட்டணியே பாருங்க, அந்த கூட்டணியே ஃபார்ம் ஆகல, என்டிஏல கூட்டணி யார் தலைவர், அதிமுகவா பாஜக அப்படிங்கிற ஆரம்பிச்சு அந்த அதுல டிபேட்ல இருந்து ஆரம்பிச்சு அப்புறம் தினகரன் வருவாரா, ஓபிஎஸ் உள்ள சேர்ப்பாளா மாட்டாங்களா, ஓபிஎஸ் உள்ள வந்தா என்ன பிரச்சனை வரும், எடப்பாடி வந்து ஒரு கொங்கு மண்டலத்துக்கான தலைவர், தமிழ்நாட்டுக்கெல்லாம் தலைவர், என்னென்னமோலாம் பேசினாங்க. ஆனால் அவரால் ஒரு கூட்டணியை கட்டமைத்து இன்னைக்கு அவர் பாஜகவுக்கு தேவையான சீட்டை கொடுத்து மற்ற கட்சிகளுக்கு எந்த மனத்தாங்கல் இல்லாமல் செஞ்சார்ல. நீங்க இதே பக்கத்து இங்க சீட் அனுப்ப எவ்வளவு பேர் இன்னும் தாம்பட்டுல இருந்து ஆரம்பிச்சு கதைகள் தொடரும். எவ்வளோ பேர் உள்ளுக்குள்ள சில பேர் அதிருப்தி வெளியே காட்டினாங்க, சில பேர் காட்டாம இருக்காங்க. ஆனா அங்க வந்து ஒரு எதிர்ப்பு குரல் கூட வரல. இது எப்படி இந்த காற்று திசை பண்ணா அவங்க வந்து தெரியுது அவங்களுக்கு எந்த இடத்துல பலமா இருக்கும், அந்த இடத்துல பலவீனமா இருக்கும், அதுக்கு என்ன ஸ்ட்ராட்டஜி. அதாவது இந்த தொகுதி பங்கீடே வந்து எப்படி நடந்திருக்குன்னா எல்லாரும் வந்து உட்காருங்க, உங்களுக்கு நீங்க உங்க எந்த தொகுதி நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கீங்க அதை சொல்லுங்க, அந்த தொகுதியில யாரெல்லாம் வேட்பாளரை போட போறீங்க அதை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அந்த லிஸ்ட்டை வச்சுக்கிட்டு தான் பேசியிருக்காங்க. இவங்க மாதிரி நேரா எங்களுக்கு எண்ணிக்கையை மட்டும் சொல்லுங்க, 5 6 7 8 சொல்லுங்க, நான் அதுக்கப்புறம் நான் வேட்பாளரை டிசைட் பண்ணிட்டு வரேன், அந்த மாதிரியான அப்ரோச்சு எடுக்கல. இதெல்லாம் சேர்ந்து பேசணும்ல. இப்ப நீங்க என்ன இருந்தாலும் ஒரு கூட்டணியா 234 தொகுதி நிக்கிறீங்கன்னா கூட்டணிக்கு கட்சிக்கு சீட்டை கொடுக்கதோ நிறுத்தல, அவங்க யாரு நிறுத்துறாங்க, அந்த வேட்பாளரால் என்ன மாதிரி எஃபெக்ட். ஆனா நீங்க எப்படி சொல்றீங்க, ஆனா பாஜக கொடுத்த 27 தொகுதிகள் பெரும்பாலும் அமைச்சர்களை எதிர்த்து நிக்க வச்சிருக்காங்க சார். அது தோற்கும் கட்சின்ட்டு தோற்கும் தொகுதின்ட்டு ஒரு முத்திரை குத்தப்பட்டது இல்ல. நீங்க இப்ப அந்த நிலைமை மாறி இருக்கா? இல்ல, அந்த ஒரு பாட்டு தான் நீங்க பாக்குறீங்க. ஆமா, அது வந்து திமுக அமைச்சர்கள் உள்ள தொகுதி தான். அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, நல்ல வாய்ப்பு கொடுக்குறாங்க. அந்த இடத்தில் வந்து நான் எப்ப நீங்க வந்து தவறு சொல்ல முடியும்னா அந்த இடத்துல அதிமுக ஸ்ட்ராங்கா இருந்து அந்த இடத்த நீங்க பாஜக தள்ளி விட்டுருந்தா அப்ப நீங்க சொல்றது சரின்னு சொல்லுவான். ராணிப்பேட்டையில அதிமுக ஸ்ட்ராங்கா இல்ல, அப்ப அந்த இடத்துல பாஜக கொடுக்குறாங்கன்னா காந்தியை எதிர்த்து நீங்க நின்னீங்கன்னா உங்களுக்கு ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறதுக்காக கொடுக்குறாங்க. நல்ல கேண்டிடேட்டை பாஜக களத்தை இறங்கினா ஈஸியா அமைச்சர் தோத்துறதுக்குலாம் ஒரு வரலாறே எழுதியிருக்கலாம் பாஜக. ஆனா பாஜக என்ன நினைச்சாங்கன்னா அவங்க கேண்டிடேட் செலக்ஷன்லேயே ரொம்ப டிலே பண்ணாங்க. அப்கோர்ஸ் நம்ம என்ன பண்ணலாம்னா காங்கிரஸோட ஒப்பிடும்போது பாஜக பெட்டர். காங்கிரஸ் கடைசி வரைக்கும் இழுத்தடிச்சுது வேட்பாளர் தேர்வுலாம். பட் பாஜக வந்து வேட்பாளர் கொடுத்துருக்காங்க, அவங்களுக்கான கட்சியில் உள்ள அவங்களுக்கும் நிறைய பேர் கொடுத்துருக்காங்க.
பட் இன்னும் ஸ்ட்ராங்கான ஸ்டார் கேண்டிடேட் ராணிப்பேட்டையில் ஸ்ட்ராங்கான கேண்டிடேட்டை போட்டிருந்தேன் தமாகாட்டேருந்து இவங்களே வாங்கி நேரம் நின்றுருந்தாங்கன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஸோ அது மாதிரி ஒரு சில தொகுதிகளில் நான் ஸ்ட்ராங்கான கேண்டிடேட்டை போட்டேன். அதுக்கு யார் பொறுப்பு? பாஜக தான் பொறுப்பு. பாஜக செய்திருக்கணும். இப்போ நீங்கள் சொல்கிற குறிச்ச இவங்க சொல்கிற தொடர்ந்து பாஜக சில அதிருப்தியில் இருக்க சொல்கிற குற்றச்சாட்டு என்னன்னா அதிமுக தள்ளி விட்டுட்டு அப்படின்னா நீங்கள் அந்த 27 தொகுதி இல்லாமல் அவங்க வேறு எங்கெங்க தொகுதியில் தள்ளி விட்டாங்கன்னு அதெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த இடம் எல்லாமே அதிமுக ஸ்ட்ராங்கா இருந்து நாங்க பாஜகவாக ஜெயிச்சு கொடுத்துருப்போம் அப்படின்னு சொல்ற நிலைமைலாம் இல்லை. அங்க ஒரு நியூட்ரலான பேலன்ஸான நிலைமை தான் இருந்திருக்குது. பாஜக நீங்க நிலஜமாவே நீங்க காலத்துல கத்தி சொல்றதுக்கு பதிலாக நீங்க தொகுதியில போய் கத்தி சொல்லணும். நீங்க அங்க போய் உங்களுடைய பலத்தை நிரூபிச்சிருக்கணும். இப்போ இன்னைக்கு அதான் ஷார்ட் அவுட் ஆயிடுச்சு. இன்னைக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. இன்னைக்கு அவங்களுக்குள்ள ஒரு ஜெல்லா இருக்குது. பல தொகுதிகள்ல அவங்க வந்து நல்லா சேர்ந்து திமுக கூட்டணி ஜெல்லாவலன்றீங்களா? ஆமா, வெளிப்படையா தெரியுது. அப்ப நம்ம என்ன சொன்னாங்க, திமுக கூட்டணி இன்டாக்டா இருக்கு. ஆமா சார், 2019 2021 2023 3 தேர்தல் இன்டாக்டா இருந்து கெமிஸ்ட்ரியோட இருந்தது இல்ல சார்? இருந்துதான் சார். இன்னைக்கு விடுதலை சிறுத்தைகள் போட்டியிட தொகுதியில போய் பாருங்க என்ன மாதிரியான பிரச்சனை நடக்குதுன்ட்டு. எத்தனை 2021 நம்ம வேற எந்த தேர்தலும் கம்பேர் பண்ணுவோம், 2021 தேர்தலோட கம்பேர் பண்ணுவோம். 2021 தேர்தலில் திமுக அவங்க விடுதலை சிறுத்தைகள் போட்டியிட தொகுதிகள் தவிர திமுக போட்டியிட தொகுதிகளுக்கும் போய் பிரச்சாரம் செய்தார்கள். இன்னைக்கு அது மாதிரியான காட்சிகள் இல்லை. காங்கிரஸ் தொகுதிக்கு வந்து எல்லா கூட்டணி கட்சிகளும் போய் பிரச்சாரம் பண்றாங்க. இன்னைக்கு காங்கிரஸ் தொகுதி பக்கமே கம்யூனிஸ்ட் கட்சிகள்லாம் போல, அவங்க கட்சி தொகுதிக்கு மட்டும் பாத்துக்கிறாங்க. இதுலயே அவங்க திமுகவை நம்பிதான் இருக்காங்க. நீங்க மதிமுக போட்டியிட 4 இடங்களிலுமே ரொம்ப பலவீனமா இருக்குது. அவங்க முழுக்க திமுகவை நம்பி இருக்காங்க. இத்தனைக்கும் யாரோ புதுசான ஒரு வேட்பாளர் ஒன்று நிறுத்தல, அவங்களுக்கு ஏற்கனவே பழக்கப்பட்ட வேட்பாளர் தான் நிறுத்துறாங்க. ஸோ அவங்க கட்சி அடிப்படையில் ஸ்ட்ராங்கா இல்லை. இதே போல இருக்கிறதுல பெட்டரான ஒரு கட்சி சொன்னா அது வந்து மார்க்சிஸ்ட் சிபிஐ தான். அவங்களுக்கு கொடுத்த தொகுதியில் அதுலேயே 5-6 ஆண்டு பிரச்சனை எல்லாம் இருந்தது. ஆனாலும் அவங்க அதிகமா வெற்றி வாய்ப்பு உள்ள தொகுதிகளை பெற்றிருக்காங்க. வேட்பாளர் நல்ல வேட்பாளர் நிறுத்திருக்காங்க. அதனால அவங்களுக்கு ஸ்ட்ரைக் ரேட் அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்கு. மற்றவர்களை பார்க்கும்போது அது மதிமுக ஆகட்டும், விடுதலை சிறுத்தைகள் ஆகட்டும், காங்கிரஸ் ஆகட்டும், யாருக்குமே வந்து நிச்சயமாக ஜெயிப்பாருங்கிற ஒரு நிச்சயமத்தன்மை தான் இருக்கு. சார், இப்ப 18ஆம் தேதி ராகுல் வர மாதிரி இருந்து இப்ப அதுவும் கேன்சல் பண்றாங்க. உண்மையிலே விஜய்க்கும் ராகுலுக்கும் ஏதோ ஒரு நட்பு இருக்கா? நம்ம வந்தா அந்த சிறுபான்மை ஓட்டான கிறிஸ்துவர் ஓட்டு மடமாற்ற அது விஜய்க்கு கிடைக்காம போவோன்ட்டு அதனால அந்த கணக்குல நின்றுட்டாரா? ஆக்சுவலா ராகுல் காந்தி வந்து நீங்க வந்து அவருடைய கட்சி திமுக கூட்டணியில தான் இருக்குது. ஸோ அதனால அதுக்கு என்னென்னலாம் நல்லது செய்யணுமோ அப்படிதான் செய்யிருக்கணும். ஆக்சுவலா நீங்க இந்த குற்றச்சாட்டுக்கு பெரிய, அதாவது விஜய் பேசுனது வந்து நிஜமான காங்கிரஸ் என்னிடம் இருக்குன்னு சொன்னது மிகப்பெரிய குற்றச்சாட்டு. அது ஒரு தேசிய கட்சியை பார்த்து வேற யாருமே இந்த மாதிரி ஒரு சின்ன புதுசா அரசியலுக்கு வந்த ஒரு கட்சி ஆரம்பித்தவர் யாருமே இந்த மாதிரியான குற்றச்சாட்டு ஒரு தேசிய கட்சி மீது வச்சது கிடையாது. அவர் வந்து சொல்றாரு இவ்வளவு பெரிய ஸ்ட்ராங்கான ஸ்டேட்மெண்ட், அதுக்கு எந்த விதமான விளக்கமும் அல்ல. பிரவீன் சக்கரவர்த்தி என்ன சொல்றாரு, ஆமா காங்கிரஸ் மேலிடத்தோடைய ஆசீர்வாதத்தோடு தான் அவங்களுடைய டைரக்ஷன்ல தான் நான் போய் கூட்டணி பேசினேன்னு சொல்றாரு. ஆனா விஜய் பக்கம் நாங்க யார்கிட்டையும் பேசவே இல்லைன்னு மறுக்கிறாங்க. ஸோ இவ்வளவு குழப்பங்களுக்கு பதில் சொல்லியே ஆக வேணும். இதெல்லாம் இருக்கட்டும். இது ஒரு ஸ்ட்ராட்டஜியா கூட இருக்கலாம், ராகுல் காந்தி ஸ்ட்ராட்டஜியா இருக்கலாம். நம்ம பாட்டு அமைதியா இருந்தா நம்ம கூட நிறைய யூகங்கள் வரும், நம்ம கட்சி பலமா இருக்கிற மாதிரி காமிச்சிக்க முடியும்னு நினைக்கலாம். அதை சொல்லிதான் அவர்கள் எக்ஸ்ட்ராவா தொகுதிகள் வாங்கினாங்க. ஸோ அதே ஸ்ட்ராட்டஜி தான் நான் ரொம்ப கடுமையா இருக்கேன், என்னைய வந்து நான் ரொம்ப கோபமா இருக்கிறேன், உக்கரமா இருக்கிற மாதிரி நான் இருந்துக்கிறேன், நீங்க மற்ற தலைவர்களை வச்சு பேசி வேண்டியதை செஞ்சீங்கன்னு கூட நினைக்கலாம். இது நல்ல ஸ்ட்ராட்டஜியா கூட இருக்கலாம். ஆனா எத்தனை நாளைக்கு நீங்க நேரடியாவே ஒரு விஜய் தாக்கு சொல்லிட்டாரு, நேரடியாக நிஜமான காங்கிரஸ் சென்டர் இருக்கும்போது விளக்கம் கொடுத்துதான் ஆகணும். நான் என்ன சொன்னேன், அதெல்லாம் கொடுங்க. தமிழ்நாடு காங்கிரஸ் என்ன பண்ணுது? தமிழ்நாடுக்கு நயினார் நாயகன் தான் எல்லா தொகுதியும் பிரச்சாரம் பண்றாரு. செல்வ பெருந்தகை தமிழ்நாடு முழுக்க காங்கிரஸ் போட்டியிடுற தொகுதிகளில் போய் பிரச்சாரம் செய்ய வேண்டுமா வேண்டாமா? அதை ஏன் அவர் செய்யல? அவர் சார் இன்னொன்று இப்போ வந்து இப்போ பார்த்தீங்கன்னா திமுக கூட்டணி 2019 பார்த்தீங்கன்னா 52-53 ஆச்சு, 2021 47 வாங்கிச்சு, 2024 45 வாங்குச்சு. இது கோர் ஓட்டு அப்படின்ட்டு சொல்றாங்க. அது 25 அப்படி இருக்குன்னு. ஃப்ளோட்டிங் ஓட்டு ஏறக்குறைய அதுல 20% இருக்குன்னு. அந்த ஃப்ளோட்டிங் ஓட்டு இந்த வாட்டி பிரிஞ்சிடும், அதனால திமுகவுக்கு பெரிய இழப்பு வரும்ன்றாங்க. எப்படி சார்? இல்ல அப்ப அது வந்து ரொம்ப நாளா ஒரு 20-30 ஆண்டுகள் தேர்தல் அரசு எடுத்து பாத்தீங்கன்னா திமுகவும் அண்ணா திமுகவுக்கும் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கான கோர் ஓட்டு வங்கிங்கிறது 20-25% தான். 20% தான் சொல்லணும். அன்னைக்கு அவங்க வந்து பெரிய லெஜெண்ட்ஸ், கலைஞர் இருந்தாரு, ஜெயலலிதா இருந்த காலத்தை 25% சொல்லலாம். இன்னைக்கு 20% தான் இருக்கு. ஸோ அப்ப 20% மேல டாப் அப்ல வர்றது எல்லாமே நீங்க சொல்ற ஒரு ஸ்விங் ஆகிற ஓட்டு தான். அந்த அன்றைய சூழலுக்கு ஏற்ற மாதிரி
முடிவெடுக்கக்கூடிய நடுநிலை வாக்காளர்களுடைய ஓட்டு தான் ஆக்சுவலா. அவர்கள் மதில் மேல் புனை தான், காத்து எந்த பக்கம் அடிக்குதுன்னு பார்ப்பாங்க, அந்த பக்கம் தான் ஓட்டு போறது வாய்ப்பு இருக்குது. ஸோ நிறைய ஃபேக்ட் தமிழ்நாட்டில் தான் வந்து பழக்கம், வெற்றி பெற்ற கட்சிக்கு ஓட்டு போடுறது, ஒரு ஆட்சி மாற்றம் வரணும்னு நினைக்கிறது, இல்லை புதுசாக சொல்றாங்களா, புதிய வாக்குகள் கொடுக்குறாங்களா, இதெல்லாம் பார்த்து டிசைட் பண்றதுக்கு ஒரு 10% மக்கள் தயாரா இருக்காங்க. இந்த நம்ம சொல்லும் பார்க்கும்போது 40% ஓட்டு நீங்க சொன்னீங்களா அங்க இதுக்கு திமுகவுக்கு. ஆமாம் சார். இந்த ரிமைனிங் ஒரு 20% இருக்குச்சுங்களா, 25% வாக்குகள்ல ஒரு 10% வேணாலும் விஜய்க்கோ சீமானுக்கோ போகலாம். ஆனா இந்த ரிமைனிங் 5% காத்திருப்பார்கள். அவர்கள் மதில் மேல் புனையாக வெயிட் பண்ணிட்டே இருப்பாங்க. எந்த கட்சி ஆட்சிக்கு வரக்கூடிய கட்சி, திமுகவா அண்ணா திமுக, அதை பார்த்துட்டு தான் முடிவு பண்ணுவாங்க. தமிழ்நாட்டில் நடுநிலை வாக்காளர்கள் தான் அதிகம். ஆனா இதை நிறைய பேர் கவுண்ட் பண்றதே கிடையாது. அந்த நடுநிலை வாக்காளர் தானே விஜயகாந்தை எடுத்தாரு, 8% 10% வரைக்கும் எடுத்தாரு. ஆனா நீங்க வந்து அது கொஞ்சம் ஒரு எலெக்ஷன் தான் எடுப்படும். இந்த 2 திராவிட கட்சி எதுன்ட்டு அந்த இதுல இல்ல, அது ஒரு எலெக்ஷன் தான் எடுப்படும். இப்ப நீங்க மாற்று சக்தி அன்னைக்கு விஜயகாந்த் மட்டும் இருந்தாரு, இன்னைக்கு விஜயும் இருக்காரு, சீமான் இருக்காரு. ஸோ ஒரு மாதிரி எமோஷ்னலா வர்ற யங் தலைமுறைகள் வேணா விஜயை முடிவெடுக்கலாம். ஆனா அரசியல்ல இருந்து ரொம்ப யோசிக்கிற, கொள்கை மேல ஒரு ஆர்வம் கொண்ட தலைமுறையெல்லாம் என்ன பண்ணும், சீமானை தேர்ந்தெடுக்கும். அப்ப நீங்க சொல்ற இந்த 10% கூட ஸ்பிட் ஆகி உங்களுக்கு போகும். ஆனாலும் வந்து இந்த டிசைடிங் ஃபேக்டர், இந்த ஸ்விங் ஓட்ஸுங்கிறது நிச்சயமா மக்கள் பொறுத்திருப்பாங்க. நம்ம ஓட்டு வேஸ்ட் ஆகிடக்கூடாது, ஜெயிக்கிற கட்சிக்கு ஓட்டு போடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் இருக்கு. ஏன்னா எல்லாருமே அடிப்படையில் 5 வருடங்களுக்கு ஒரு தடவை ஆட்சி மாற்றம் வர வேண்டும் என்றுதான் தமிழ்நாடு வாக்காளர் நினைக்கிறாங்க. 2014 மிஸ் ஆனிச்சு. என்ன காரணம்னா, அது ஜெயலலிதா அவங்க செஞ்ச ஒரு ஸ்ட்ராட்டஜி. அது வந்து போட்டு மக்கள் நல கூட்டணி இன்ட்ரடியூஸ் பண்ணி அவங்களுக்கு ஃபண்ட் பண்ணி தனியா பிரிச்சது ஒரு ஸ்ட்ராட்டஜி. ஆக்சுவலா அதை வந்து யாரும் எதிர்பார்க்கல, அது அப்படி தப்பா போயிடுச்சு. சார் இப்ப வந்து ஸ்டாலின் எடுத்த அந்த ஸ்ட்ராட்டஜி தப்பா? மத்திய டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்கும் அந்த எடுபடலையா? இப்ப எடுபடலன்னு சொல்ல முடியாது இது வரைக்கும். ஆனா இந்த 3 வாரங்கள்ல எடுபடலை, அதுதான் நிஜம். ஏன்னா நீங்க வந்து தமிழ்நாட்டு மக்கள் நீங்க லோக்கல் கிரவுண்ட்ல வந்து விளையாடுங்க அப்படின்னு தான் சொன்னாலுடைய, இந்த டெல்லி வெர்சஸ் இது ஏதோ ஐபிஎல் மேட்ச் மாதிரி டெல்லி வெர்சஸ் சென்னைன்னு சொல்றது பல பேர் ரசிக்கவே இல்லை, அது எடுபடவே இல்லை. பல இடங்கள்ல வந்து அந்த பிரச்சாரம் போய் சேரவே இல்லை. நீங்க அதுக்கு பதிலாக வந்து இலவச உரிமை தொகையிலேருந்து பஸ் பயணம்லாம் சொல்லியிருந்தா கூட பெரிய அளவுக்கு எடுபட்டிருக்கும். அதெல்லாம் விட்டுட்டு டெல்லி இதுன்னு சொன்னதுனால பிரச்சனை. ஆனா இன்னைக்கு காற்று திரும்பவும் அந்த பக்கம் வருது. இந்த டீலிமிட்டேஷன் வந்து எந்த அளவுக்கு அதை வாய்ப்பா எடுத்து திமுக போறாங்கன்னு தெரியாது. ஏன்னா அது இன்னைக்கு வந்து அதோடைய தாக்கம் பெரிய அளவுக்கு இருக்குது. இப்ப இன்னைக்கு பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா 4 நாள் இருக்குது. இந்த 4 நாள் எந்த அளவு மக்கள் மக்களை கொண்டு போய் சேர்க்க முடியும்ட்டு. ஏன்னா டீலிமிட்டேஷன் யாருமே வந்து அதை சப்போர்ட் பண்ணல. எடப்பாடியும் வந்து நாங்க நிலைமையை பார்த்துட்டு இருக்கோம், நாங்க தமிழ்நாடு உரிமையை விட்டு கொடுக்க மாட்டோம்னு சொல்றாரு. விஜய், சீமான் எல்லாருமே வந்து இந்த அகைன்ஸ்டா தான் இருக்காங்க. இதுல திமுக வந்து ஒரு உரத்து குரல் கொடுக்கும். நாங்க தான் இதை பார்த்துப்போம், நாங்க தான் தொடர்ந்து ஆரம்பம் சொல்லிட்டு வரோம், டீலிமிட்டேஷன்ல பிரச்சனை இருக்குன்னு சொல்றோம், அதை நாங்க தொடர்ந்து ஆரம்பத்துல கண்டிச்சுட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு கருப்பு கொடி ஆடுறோம்னா ஒரு உச்சத்துல. ஸோ இது இந்த மொமெண்ட்ல அவங்களுக்கு கை கொடுக்கும். இந்த மொமெண்ட்ல இது சரியான, இந்த நேரத்தில் ராகுல் தமிழ்நாட்டுக்கு வந்து நாங்கள் திமுக பக்கம் நிற்கிறோம், திமுக பக்கம் நியாயம் இருக்கிறது அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஒரு இந்தியா கூட்டணியோடைய வாய்ஸா ரைஸ் பண்ணாருன்னா அதுக்கு ஒரு பெனிஃபிட் வரும். தொகுதி மறுசீரவு இது தென்னிந்தியாவுக்கு பாதிப்பு, வடகிழக்கு மாநிலங்களுக்கு பாதிப்புன்னு சொல்லி இருக்காரு. அப்ப வந்து இப்ப வந்து பேச நல்ல இல்ல, திருப்பி திமுக எட்ஜ் எடுக்கிறது வாய்ப்பு இருக்கு. திமுக எட்ஜ் எடுக்க வாய்ப்பு இருக்கு. ஆனால் அதான் சொல்றேன், இந்த 3 மாதங்களா ஒரு 3 வாரங்களா ஒரு கிரவுண்ட் தனியா இருக்குல்ல, திமுக மட்டும் தான் பேசிட்டு இருந்தது. திமுக எட்ஜ் எடுக்க எப்ப வாய்ப்பு இருக்குன்னா, ராகுல் காந்தி தமிழ்நாட்டுக்கு வரணும். ராகுல் காந்தி தமிழ்நாட்டுக்கு வந்து இங்கே 2-3 இடங்கள்ல ஸ்டாலினுடன் மேடை ஏறி நான் இந்தியா கூட்டணி சார்பாக அப்படி பேசணும். அப்படி பேசும்போது இந்த டீலிமிட்டேஷன் விஷயங்கள்லாம் அவர் தொடர்ந்து பேசி நாங்கெல்லாம் ஒன்னா இருக்கோம், இந்தியா கூட்டணியாக இருக்கிறோம், கூட்டணிக்கு தமிழ்நாட்டில் வந்து தலைமை ஸ்டாலின், தேசிய அளவில் நாங்கள் தலைமை தான் இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கிளாரிட்டி கொடுத்தாருன்னா இருக்கும். ஆனா இப்ப ராகுல் காந்தி வராத போது அங்க ஒரு பிரச்சனை இருக்குல்ல. எங்க காங்கிரஸ் சப்போர்ட் இல்லாம நீங்க டெல்லியில எந்த மாற்றத்தையும் செய்ய முடியாது. ஸோ அப்படி இருக்கும்போது ராகுல் காந்தியோட பிரச்சாரம் இன்னைக்கு ரொம்ப முக்கியம். 18ஆம் தேதி வரணும்னு சொல்லியிருந்தாங்க, அது கேன்சல் ஆயிருக்குது. அவர் என்னைக்கு ஒரு வாரம் தெரியாது, 19ஆம் தேதி வரலாம், 20ஆம் தேதி வரலாம், அதுக்கப்புறம் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ வருவாரா மாட்டாரா, வந்தால் யாரோட மேடை ஏறுவார், வந்தால் என்ன பேசுவார், வரும்போது ஸ்வீட் பாக்ஸோட வந்து ஸ்டாலினை பார்க்கட்டும், அது கூட ஒரு செய்தியாகும். இங்க நேரத்தில் ஒரு பிரிட்ஜ் கேப் பண்ணி ஆகணும், வேற வழியில் அந்த இடைவெளியை நிரப்பவில்லை என்றால் அங்க கூட்டணிக்கு கொஞ்சம் சேதாரம் தான். எஸ், இப்ப வந்து திமுக கூட்டணி வெற்றி பெறுவதற்கு ராகுல் காந்தி கையில தான் இருக்கு. எஸ், சர்வ நிச்சயமாக ஸ்டாலின் கையில் கூட இல்ல, ஸ்டாலின் கையில் எதுவுமே இல்லமாக அந்த கூட்டணிக்கு ஒரு பெரிய மொமெண்டம் வரணும்னா ராகுல் காந்தி தமிழ்நாட்டிற்கு வந்தாக வேண்டும், பிரச்சாரம் செய்தாக வேண்டும். ஸ்டாலினுடன் ஒரே மேடையில் ஏறி ஒரே குரலாக ஒலித்தாக, ஒரே மேடையில் ஏறணும், ஒரே மேடையில் ஏறி ஒரே மாதிரி பேசணும்.
முதல்வர் ஸ்டாலின் திரும்ப ஆட்சிக்கு வரணும், நாங்கள் தொடர்ந்து 5 ஆண்டுகள் தொடர்ந்து பயணம் செய்ய வேண்டும், 2029 நாங்கள் டெல்லியில் மாற்றத்தை ஏற்படுத்துவோம் அப்படிங்கிற நம்பிக்கையை கொடுக்கணும். பல விஷயங்கள் இருக்குது, ரொம்ப டூ லேட். அதை இன்னும் 4 நாள்ல செய்வாராங்களா அப்படிங்கிறது தெரியல, நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். அப்பனா இப்பொழுது திமுக 2ஆம் கட்டால தான் இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா கொஞ்சம் காத்து எடப்பாடி பக்கம் போயிருக்கு. ஆமா, இந்த ஆமா. டீலிமிட்டேஷன் வந்ததுனால திருப்பியும் ஸ்டாலினுக்கு ஒதுவுன்றீங்க. ஆனா அது ராகுல் வந்தாதான் Yes, சொல்றீங்க. yes. பொறுத்து இருந்து பார்க்கலாம் சார் என்ன நடக்குதுன்னு. இன்னும் 6 நாள் இருக்கு. மிக்க நன்றி சார். நன்றி. ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. ஓடு ஆடு விளையாடு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம்.